ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. நேற்றுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டெல்லாம் டவுன் ஆச்சு. இன்றைக்கி பரவாயில்ல, ஒரு ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. இன்னும் இந்த 2 நாள் கூட இந்த மாத கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேற்று சடனாக கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் இருக்குது. ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் சடனாக ஒரு டிப்பு வந்தது. இந்த மார்க்கெட்டுன்னு இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பிட்காயின் பற்றி சொல்லிட்டேன். பிட்காயின் லெவல்ஸு. பிட்காயின் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு பார்த்தீங்கன்னா $1,01,000 மேலே ட்ரேட் ஆகுது. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. பிட்காயினுக்கு சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா $95,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. நேற்று டிப்ஸு கீழே வந்தது. பிட்காயின் $97,000 வரைக்கும் இப்போ வந்து அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வந்தது. இப்போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட்லேயோ நெக்ஸ்ட்டு மந்த் எண்டுக்கோ மேலே தான் போகணும் மார்க்கெட்டு. ஏன்னா பிட்காயின் $95,000 பிரேக் பண்ணக்கூடாது. மேலே தான் போகும், பாசிட்டிவாக மேலே போகும். ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, பார்க்கணும். இப்போது மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை $1,09,000 பிரேக் பண்ணிச்சுன்னா $1,13,000 $1,20,000 வரைக்கும் மேலே போகும். நான் எதிர்பார்க்குறது பிப்ரவரி மாதத்திலோ மார்ச் மாதத்திலோ கண்டிப்பாக புது ஹைஸுக்கு போகும் நம்ம பிட்காயின். ஆட்டோமேட்டிக்காக பிட்காயின் போச்சுன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறும். ஓகே, இப்போது இன்றைக்கி இருக்கிற இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னன்னா, நமக்கு அமெரிக்கா காயின்ஸு, அமெரிக்கன் பேஸ்டு கிரிப்டோ கம்பெனிஸ் காயின்ஸ், இது ஒரு டாபிக். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொன்னேன். அவர் அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்ம கிரிப்டோ ரெகுலேஷன் பில் பாஸ் பண்ண அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஓன்லி அமெரிக்கன் காயின்ஸ் மாத்திரம்தான் ரெகுலேட் பண்ணுவோம், மிச்சம் காயின்ஸ் ரெகுலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. அது ஒரு நியூஸு. அன்றைக்கே நான் சொன்னேன் ஆல்ரெடி, இந்த மாதிரி சொல்கிறார் அவர் அமெரிக்கா காயின்ஸுன்னு. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக நேற்று வந்து அவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சன் இருக்கார். அவர் சன் வந்து அவர் தான் இந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் பார்த்துக்கிறது. அவர் வந்து ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாருன்னா, அவங்க அமெரிக்காவில் இந்த கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், கிரிப்டோ பிளாக் செயின் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பயங்கரமாக வரும். அது 30% டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். அவங்களுக்கு இங்கே அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு, அமெரிக்காவில் டெவலப் ஆன கிரிப்டோ கரன்சி கம்பெனிஸ்க்கு டேக்ஸ் இல்லை, 0 டேக்ஸ், ஒன்றும் டேக்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அவர் வரவைக்கிறாரு. எந்த நாடாவது வாங்க, வந்து இங்கே ஆஃபீஸ் வச்சு இங்கே ஆளுங்களை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். எந்த காயின் ஏதாவது இதுன்னு கிரிப்டோ கரன்சின்னு இல்லை, எது இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து இங்கே டெவலப் பண்ணணும். ட்ரம்ப் சார் கூட இதே சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து எது பண்ணாலும் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு டவுட் இருக்கா, எந்த காயின் அமெரிக்கன் காயின்னு? அந்த காயின் லிஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். மெயின் காயின்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா காயின்ஸும் அமெரிக்கன் காயின்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு திங் அது சொல்லிட்டேன். அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா காயின்ஸும் அமெரிக்கன் காயின்ஸ் தான். இருக்கிற மேஜர் காயின்ஸ் எல்லாம் அமெரிக்கன் காயின்ஸ் தான். அமெரிக்காவில் பேஸ் பண்ண கம்பெனி காயின்ஸ்னால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிட்காயின் அமெரிக்கன் காயின், எத்தீரியம் அமெரிக்கன் காயின், XRP ரிப்பிள் அமெரிக்கன் காயின், அப்புறம் USDT அமெரிக்கன் காயின், அதுக்கப்புறம் XLM அமெரிக்கன் காயின், அதுக்கப்புறம் சொலானா அமெரிக்கன் காயின். இந்த மாதிரி இதெல்லாம் அமெரிக்காவில் டெவலப் ஆன காயின்ஸ் தான். டாஜ் காயினு, காலா காயினு,
இந்த காயின்ஸ் எல்லாமே அமெரிக்கன் காயின்ஸ் தான். ஒன்றே எனக்கு சந்தேகம் இருக்கிறது ஷிபா காயின் மேலே. ஏன்னா ஷிபா காயின் நேட்டிவ் காயின், அது ஜப்பான் காயின். அவங்க இங்கே ஆஃபீஸ் வைக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க ஷிபா காயின் அப்படின்னு பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஆஃபீஸ் வைங்க, இங்கே நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங்கு, எக்ஸ்சேஞ்சு ட்ரேடிங்கோ ஏதாவது நீங்கள் காயின்ஸ் மின்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே அமெரிக்காவில் ஆஃபீஸ் வச்சு கம்பெனி வச்சு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக போட மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு 0 டேக்ஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு எல்லாரையும் அட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது நல்ல விஷயம்தான். ஓகே, இப்போ நம்ம ரெகுலேட் பண்ண போகிறது காயின்ஸ் கூட எல்லா காயின்ஸ் ஆண்டோ கூட அமெரிக்கன் காயின் தான். அது கூட ஆப்டாஸு, அவலான்ச்சு, இந்த காயின்ஸ் எல்லாமே ஃபேண்டம், சோனிக்கு, இந்த காயின்ஸ் எல்லாமே அமெரிக்கன் காயின்ஸ் தான். ட்ரம்ப் அஃபிஷியல் காயின், எலான் அஃபிஷியல் காயின், அப்புறம் மெலேனியா காயின், இதெல்லாம் அமெரிக்கன் காயின்ஸால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா காயின்ஸும் அமெரிக்கன் காயின்ஸ் தான். கண்டிப்பாக இதெல்லாம் இங்கே ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லா விலை ஏறும். ஏன்னா அவர் நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு ட்ரம்ப் சார். மெயினாக எதுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, ஏஐ டெக்னாலஜி டெவலப் பண்ண காயின்ஸுக்கு நல்லா சலுகைங்க கொடுக்குறாங்க. அதால் ஃப்யூச்சரில் நல்ல ஏஐ டெக்னாலஜி காயின்ஸு ஏறும். ஆல்ரெடி நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஐ காயின்ஸில் டிப்ஸ் வந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஏஐ காயின்ஸு இந்த சைனாக்காரன் இருக்கார்ல, அவன் சும்மா இருக்க மாட்டான்னா, சைனாக்காரன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணான், நாங்கள் ஏஐ டெக்னாலஜி சீப்பாக கொடுக்குறோம். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட மாதம் $200 கட்ட வேண்டி வருது, யூஸ் பண்ணோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு கவுண்டராக சைனாக்காரன் என்ன சொன்னான்னா, நாங்கள் ஏஐ டெக்னாலஜி சீப்பாக கொடுக்குறோம், யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஆல்ரெடி இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போது அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப்ஸ்னால் கம்பெனிஸ் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராடக்ட்ஸ் இங்கே கொண்டு வந்து விற்கிறவங்களுக்கு டேரிஃப்ஸ் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரீஸ்க்கு. அது 3 கண்ட்ரீஸ் மெயினாக, சைனா, கனடா, மெக்சிகோ, இந்த 3 கண்ட்ரிலையும் 3 கண்ட்ரிஸ் மாதிரியும் டேரிஃப்ஸ் February 1 ஆரம்பம் ஆகுது. அது எப்படி இருக்கும், என்ன டேரிஃப் வார்ன்ற ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் கவுண்டர் சொல்லுவாங்கள்ல, எங்கள் பொருள் அங்கே கொண்டு வந்து விற்கக்கூடாதுன்னா இப்போ உங்கள் ஆளுங்க இங்கே வரக்கூடாது அப்படின்னு அவங்க எதாவது சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ தகராறு நடந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கணும் எப்படி டெவலப் ஆகும் என்னான்னு. அவர் சொல்லிட்டாரு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள், இந்த மாதிரி நாங்கள் டேரிஃப் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இல்லீகலாக இருக்கிறவங்க இங்கே படிக்கிறதுக்கு வேலை அனாத்தரைஸ்டாக அமெரிக்காவில் வேலை பண்ணுறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாரு, அவங்களெல்லாம் அனுப்பிச்சிடுறாரு. ரிட்டன் டிக்கெட் இருக்கணும் அப்படின்றாரு. யாராவது சரி ஃபஸ்ட்டு இங்கே கண்ட்ரிக்குள்ளே அமெரிக்காக்குள்ளே வரணும்னா ரிட்டன் டிக்கெட் இருந்தால் தான் வருவோம், கன்ஃபார்ம்டு டேட் ரிட்டன் டிக்கெட் இருந்தால் தான் வர வைப்போம், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்னென்ன டெவலப் ஆகுது. இது இந்த டிக்கெட் சமாச்சாரம் எப்போத்துலேருந்தே இருக்குது. இப்போது இவர் புதுசாக ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. இது எப்போத்துலேருந்தே இருந்து அமெரிக்கா வரணுன்னா நீங்கள் ரிட்டன் டிக்கெட் கம்பல்சரியாக புக் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க. டிக்கெட்டே புக் ஆகும், 1 வே டிக்கெட்டு புக் ஆகாது. ஓகே, இந்த டேரிஃப்ஸ் வார் ஒன்று நடக்கிறதால நேற்று கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டிப் ஆச்சு, பயங்கரமாக டிப் ஆச்சு. பார்த்தீங்க நீங்கள் கூட மார்க்கெட்டு கொஞ்சம் பயந்துருப்பீங்க. XRP எல்லாம் $270, $75 கிட்ட வந்தது. திருப்பி இப்போ ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு இருக்குது, மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. ஏன்னா பிட்காயின் மேலே ஏறுறதால ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறுது. பார்த்துக்கங்க, கொஞ்சம் காயின்ஸ் பாருங்கள். இந்த 2 நாள் வெயிட் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் வித்ட்ரால் நல்லா இருக்குது. அந்த CoinDCX எக்ஸ்சேஞ்ச் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் KYC முடிச்சிட்டிங்கன்னா வித்தின் ½ hour to 1 hour
நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி நல்லா பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்சேஞ்ச் அருமையாக இருக்குது. இந்தியன் எக்ஸ்சேஞ்சு, அது ஒன்றும் பயப்படுறதுக்கு எஃப்ஐயூ நார்ம்ஸில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச். அது என்ன நான் எதிர்பார்க்குறது, பிப்ரவரி 1 பட்ஜெட்டில் அவங்க நரேந்திர மோடி சாரும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கொஞ்சம் கருணை காட்டி நம்ம கிரிப்டோ கரன்சி டேக்ஸை 30% டேக்ஸ் இல்லாமல் கொஞ்சம் 15% 20% டேக்ஸ் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் கூட இங்கே அமெரிக்காவில் எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்களோ Web3 பிளாக் செயின் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் கூட நல்ல டெவலப்மெண்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.